கோவையில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். வட மாநிலங்களில் பெரும்பாலான மக்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான ஹோலி பண்டிகை கடந்த 2 நாட்களாக நாடு முழுவதும் மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து வடமாநில மக்கள் அதிகம் வாழும் கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஹோலி பண்டிகையை வெகு விமரிசையாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடி வருகின்றனர். கோவை லட்சுமிபுரத்தில் உள்ள டைமண்ட் சிட்டியில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்று அதிகாலை முதலே ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி கையில் வண்ணப் பொடிகளை பூசி மிகவும் உற்சாகமாக கொண்டாடினார்கள். நிகழ்ச்சி குறித்து விஸ்வநாத், லட்சுமி ஆகியோர் கூறுகையில், இந்த பகுதியில் ஹோலி பண்டிகையை ஒவ்வொரு ஆண்டும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகிறோம். வட இந்தியா, தென்னிந்தியா என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் உறவினர்கள் போலவே இங்கு நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். ஹோலி பண்டிகையின் முக்கியத்துவம் என்னவென்றால், உறைபனி காலம் முடிவடைந்து வசந்த காலத்தை, அதாவது நம் எல்லோருடைய வாழ்விலும் வசந்தம் வர வேண்டும் என்ற நோக்கில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவே இந்த ஹோலியை ஆடல் பாடல்களுடன் வண்ணங்களை தூவி வரவேற்கிறோம். இந்த கொண்டாட்டத்தில் ஆண், பெண் மற்றும் பெரியவர், சிறியவர் என்று பாராமல் ஒருவருக்கொருவர் வண்ணங்களை பூசியும் இனிப்புகளை பகிர்ந்தும் கொண்டாடி வருகிறோம். வடமாநிலத்தவர் மட்டுமின்றி அனைத்து மக்களும் உற்சாகமாக ஹோலி கொண்டாடுவது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தனர். மேலும் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரெயின் டான்ஸ், வாட்டர் கன்ஸ், கலர் பிளாஸ்ட், டிஜே போன்ற பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைவரும் கொண்டாடுகின்றோம். வண்ணங்கள் ஒட்டாதவாறு ஆர்கானிக் பொடிகள் ஹோலி பண்டிகைகளில் பயன்படுத்தப்பட்டது என்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை டைமண்ட் சிட்டி ஹோலி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இன்டர் மித்ருகா, நீத்து மித்ருகா, பேரு ஜெயின், நிகழ்ச்சி மேலாளர்கள் தீபக் கோத்தாரி, ரீனா கோத்தாரி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் ரோட்டரி, கிட்டோ, PNI உறுப்பினர்கள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு மக்கள் உட்பட 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொண்டாடினர். நான் விஸ்வநாத், டைமண்ட் சிட்டியிலேருந்து பேசுகிறேன். இங்கே நாங்கள் ஹோலி இது நார்த் இந்தியன்ஸ் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்காகவும் நாங்கள் இது கொண்டாடுறோம். அப்போ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே எல்லோரும் கலந்து ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நாங்கள் ரெயின் டான்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், கலர் கன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், வாட்டர் பலூன்ஸு, ஃப்ளவர் ஹோலி அதுவும் பண்ணுறோம். ரெயின் வாட்டர் ஷவர், ஆர்கானிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கலர் எதுவும் ஒட்டாது. ஸோ வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஹோலி? ஹோலி இந்த ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல், வசந்த காலம் வர்றதுக்கான அதை வரவேற்கிறதுக்காக அந்த கொண்டாடுறது. ஸோ நார்த் சைடு இது நார்த் சைடில் ரொம்ப ஃபேமஸ் இது. நம்ம இங்கே இங்கே இருக்கிற எல்லா மக்களும் இதை கொண்டாடணுங்கிறதுக்காக நாங்கள் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். குளிர்காலம் போய் வசந்த காலம் வரும்போது அதை கொண்டாடுறோம். அதை வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக அதை கொண்டாடுறோம். அதை மீன் பண்ணி இங்கே கொண்டாடுறோம். சார் வணக்கம் சார், நான் லக்ஷ்மி ஃப்ரம் டைமண்ட் சிட்டி டெவலப்பர்ஸுங்க. இங்கே வியோமாவில் நாங்கள் மிகச்சிறப்பாக ஹோலி செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. நார்த் இண்டியன்ஸ், சவுத் இண்டியன்ஸ் எல்லாரும் இங்கே மிக்ஸ் ஆகிருக்காங்க சந்தோஷமாக. இந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கோம். ப்ளீஸ். बुराई पे अच्छाई की जीत का प्रतीक है। ये त्यौहार इसलिए मनाया जाता है कि हम लोग अपने अंदर की बुराई को मारें और अच्छाई को अपनाएं। सबको हैप्पी होली। हैप्पी होली।